வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் பன்னீர் பப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வானலியில் 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். கட் பண்ண பெரிய வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பெரிய வெங்காயம் சின்ன சைஸாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா அரை வெங்காயம் போட்டால் போதும். உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வெங்காயம் சீக்கிரம் வதங்கும். உப்பு போட்டோம்னா நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா வதக்கிக்கலாம் 1 டீஸ்பூனு. இல்லைனா இஞ்சி பூண்டு விழுது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கரம் மசாலா தூள் 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். வறுத்து பொடி பண்ண ஜீரகத்தூள் இல்லை நார்மல் ஜீரகத்தூள் இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த பச்சை வாசனைலாம் போகணும். நம்ம மசாலாலாம் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, நல்லா தக்காளியும் மசியணும். நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா தக்காளி எல்லாம் மசியட்டும், பச்சை ஸ்மெல்லும் போகட்டும். மசாலா வாசனை போயிடுச்சு, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போது கட் பண்ண பன்னீரை போட்டுக்கலாம். 200 கிராம் பன்னீர் நல்லா மசாலாலாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். சிம்லியை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றாதீங்க. 5 நிமிஷம் வதக்கினா போதும். பன்னீர் சீக்கிரம் வெந்துடும். ரொம்ப நேரம் வேக வைக்கணும் அவசியம் கிடையாது. 1 டீஸ்பூன் ஆலிவ் விதை பொடி, ஃப்ளாக்ஸீட் பொடின்னு சொல்லுவாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க. இல்லைனா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பன்னீர் ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறட்டும். ஆறின பிறகு நம்ம ஸ்டஃப் பண்ணிக்கலாம். பாஸ்ட்ரி ஷீட் எப்படி செய்யணுங்கிறது போன வீடியோவில் அப்லோட் பண்ணியிருக்கேன். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இட்லி தட்டில் எண்ணெய் தடவிக்கலாம். இதே மாதிரி எல்லா குழியிலையும் எண்ணெய் தடவிக்கலாம். பஃப் பாஸ்ட்ரி ஷீட்டில் 1 ஸ்பூன் ஸ்டஃபிங் வச்சுட்டு சைடில் தண்ணி வச்சு தடவி மூடிடலாம். இதை நல்லா ஒட்டி விட்ருங்க. தண்ணி வச்சு நம்ம ஒட்டலாம் அப்படின்னா ஒட்டாது. பஃப் வேகிறப்போ பிரிஞ்சு வந்துடும் ஸ்டஃபிங் எல்லாம். அதனால் தண்ணி வச்சு நீங்கள் இந்த மாதிரி ஒட்டி விட்ருங்க. இதே மாதிரி மிச்சம் இருக்கிற ஷீட்லேயும் நம்ம ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி ஒட்டிக்கலாம். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்புக்கு பஃப் செஞ்சுக்கலாம். இட்லி பாத்திரத்தில் மண் போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். மண்ணுக்கு பதிலாக நீங்கள் உப்பு கூட சேர்த்துக்கலாம். ஸ்டஃப் பண்ண பஃப் ஷீட்டுக்கு மேலே எண்ணெய் தடவிக்கலாம். மொறுமொறுனும் கோல்டன் ப்ரௌனாகவும் கிடைக்கும். எண்ணெய்க்கு பதிலாக பட்டரில் மில்க் தடவிக்கலாம். இட்லி பிளேட்டில் 35 - 40 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு தான் வேகும், ஏன்னா கீழே மட்டும்தான் ஹீட் கிடைக்கிறனால. அதனால் 2 பக்கம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் ப்ரீ ஹீட் ஆனதில் வச்சு மூடிடலாம். 20 நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கலாம். 20 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். மேலே வேகலை. நம்ம திருப்பி போட்டு மேலே கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 15 நிமிஷத்தில் ஆகிடும். அதே ஓவன்னா 2 பக்கமும் ஈக்குவலாக ஹீட் கிடைக்கிறனால 2 பக்கம் ஒரு இருக்கும். இந்த மாதிரி திருப்பி போடணும் அவசியம் கிடையாது. பப்ஸ் வேகிறதுக்கு 35 நிமிஷம் ஆச்சு. பாருங்கள், எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக நல்லா கிடச்சிருக்கு. எவ்வளோ லேயர்ஸாக இருக்குதுன்னு பாருங்கள். சுவையான பன்னீர் பப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கட் பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள், லேயர்ஸோடு இருக்குது பாருங்கள். இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.